தமிழ் சினிமாவில் 300 கோடி 350 கோடி 400 கோடி 500 கோடியில் படம் எடுக்கிறாங்க. என்னைக்காவது தமிழர்களுடைய வாழ்வியலோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய குலதெய்வங்களை பற்றி படம் எடுத்திருக்காங்களா அப்படின்னா இல்லை. ஆனால் காந்தாரா படம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வெற்றி பெற்று திரையரங்கள் நிறைந்த காட்சியாக இருக்குது. அந்த படம் பார்க்கும்போது நமக்கே புல்லரிக்குது. காரணம் என்ன அப்படின்னா, அது போன்ற படங்கள் வரல. எல்லாருக்குமே குலதெய்வத்தின் மீது ஒரு ஈர்ப்பு உண்டு. குலதெய்வம்னா என்ன? நேற்று வரைக்கும் தாத்தா, இறந்து போனால் குலதெய்வம். தமிழருடைய வழிபாட்டில் நடுகள் மரபு, வையத்துள் வாழ்வாங்க வாழ்வோர் வானொலியில் தெய்வத்தில் வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க வள்ளுவர். இந்த மண்ணில் மண்ணுக்காகவோ மொழிக்காகவோ இனத்துக்காகவோ உழைச்சவங்க, உயிரோட்டமாக இருந்தவங்க, அவங்க மரணித்து போனால் அவங்க தெய்வமாக மாறுறாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. தோ பரமசிவன் கூட நாட்டார் வழிபாடு குறித்து அவ்வளவு பேசியிருப்பார். நாட்டார் வழிபாடு என்பது தமிழருடைய வரலாற்றில் பாரம்பரியத்தில் நிறைந்தது, நடுகள் மரபில் வந்தது. அதை அவர் காட்சிப்படுத்தும் போது மிகப்பெரிய வெற்றி பெறுது. ஆனால் தமிழ் சினிமாவில் 100 கோடி 150 கோடி 200 கோடி எடுக்கக்கூடிய இயக்குநர்கள் செய்யாததை 300 கோடியில் போட்டு விஎஃப்எக்ஸ் சொதப்புது. ஆனா 125 கோடியில் அவர் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமா படம் எடுத்ததுக்கான காரணம் என்னன்னா, அவர் நடிகைகளுக்கான சம்பளத்தை பெருசா கொடுக்கல. இங்க 250 கோடி 300 கோடி நடிகர்களுக்கே சம்பளம் போறதுனால இங்க படம் எடுப்பிற்கான பணம் இல்லாம போகுது.